Hello viewers, welcome to Nittin Antony channel. நான் Nittin. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு டுயல் ஆடியோ வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபுல்லாக பாருங்கள், எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நான் வந்து அந்த வீடியோ தான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். அந்த ஆடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட்டு வீடியோ லிங்காக இருக்கும், மறக்காமல் போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 அதில் ரேஷியோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரேம் ரேட்டு எல்லாமே அப்படியே இருக்குது. ஓகேவா? க்ரியேட் ப்ராஜெக்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்ததுக்கப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் எங்கே இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே இது இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து 9:16 அந்த ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு எப்படி பண்ணணும்னா, மேலே 3 டாட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறங்க, அப்போ தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இந்த ஆடியோ தான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்க சொன்னேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த மம் அண்ட் டேட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இதே இப்போ ரீசெண்டாக தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படின்னு ஹிட் ஆகிட்டுருக்கு. இதுவும் அதே மாதிரி தான், ஒரு பக்கம் மம் சாங் கேட்கும், இன்னொரு பக்கம் டேட் சாங் கேட்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் தள்ளிக்கிட்டு கீழே இந்த இமேஜ் இருக்கும் பாருங்கள், இமேஜ் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு கிளிக்னா அது வாட்டுக்கு ஃபுல்லாக ட்ராக் ஆயிரும். நீங்கள் உட்காந்து ட்ராக் பண்ணிவிட்டு நேரம் மிச்சம் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஓகே இந்த கலர் எனக்கு இந்த இமேஜில் பிடிக்கலப்பா, வேறு கலரில் எப்படி மாற்றுறது அதுவும் நான் சொல்லித்தரேன். அதுவும் இல்லாமல் கலர் கலராக மாறிக்கிட்டே இருக்க மாதிரி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரெமினி அந்த இது இருக்கு வருங்க இமேஜ், அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஹெட்செட் சிம்பிள் அதில் எஃபெக்ட் போய்க்கிறங்க, ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? இதில் வந்து ஹியூஜ் ஷிஃப்ட் அப்படி கிளிக் பண்ணிக்கிறங்க. இதை ஸ்பெல்லிங் பார்த்துங்க, HUE அப்படி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இது என்ன பண்ணுறீங்க, சும்மா அப்படி ட்ராக் பண்ணுங்கள், வேறு கலர் மாறிட்டே இருக்கும், உங்களுக்கு ஸ்க்ரீன் நல்லாவே தெரியும். பாருங்களே, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சொல்லி கொடுக்கறதுனால. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் மம் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன், மம்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? எழுதிக்கிட்டு மேலே கலரை வந்து நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையும் நான் கொஞ்சம் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டு வந்து லெமன் மில்க் அந்த ஃபாண்ட்டு. ஓகேவா? கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு வருங்க, அதை கிளிக் பண்ணி இப்போதைக்கு சும்மா செட் பண்ணி வச்சுக்கிறங்க. ஓகேவா? அப்புறம் இந்த ஒரு டூப்ளிகேட் லேயர் அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் மம் அப்படின்னு வந்துடும். இதை நம்ம மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா கொஞ்சம் நகரும். ஓகேவா? இதில் டேட் அப்படின்னு எழுதிக்கிறங்க. எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு டேட். ஓகேவா? இப்படி கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்படி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதையும் கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுக்கிறங்க. கொஞ்சம் ஜூம் கூட பண்ணிக்கிறங்களா. ஓகே, கரெக்டாக செட் பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ மம் கொஞ்சம் செட் பண்ணிக்கிடுவோம். மம் கரெக்டாக லைட்டாக சின்னதாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ டேட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், அதனால் என்ன பண்ணிடுங்க, அதையும் கொஞ்சம் சின்னது பண்ணிடுங்க. ரொம்ப சின்னது வேணால் கொஞ்சம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா மறுபடியும் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? மறுபடியும் எடிட் டெக்ஸ்ட் போய்க்கிட்டு மம் அண்ட் டேட் அது சேர்த்து எழுதிக்கிறங்க. ஓகேவா? மம் இந்த சிம்பிள் நான் இப்போ டைப் எழுதுறேன் பாருங்கள். ஓகே, இந்த சிம்பிள் சூஸ் பண்ணிவிட்டு டேட். ஓகே, எழுதியாச்சு. அதே மாதிரி தான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறங்க, கொஞ்சம் பெருசாக்கிக்கிறங்க. அதே ஃபாண்ட்டு.
ஓகேவா? இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் மேலே கரெக்டாக செட் பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ கரெக்டாக செட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேடுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் விட மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஜூம் பண்ணுறா இருந்தாலும் ஜூம் பண்ணிக்கிறலாம். நான் இப்போதைக்கு இது சும்மா எனக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வருங்க அதில் ஷேப்பில் இருக்குல்ல, அதில் லாஸ்ட்டில் 4th இருக்கு வருங்க, 3rd 4th பேக் லைன் அதை சூஸ் பண்ணிக்கிறங்க. அதை கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? சூஸ் பண்ணிக்கிட்டு எடிட் ஷேப்ஸ் அதை போய்க்கிருங்க. அதில் இந்த வித்தை சூஸ் பண்ணிக்கிட்டு 5 வச்சுருங்க. கரெக்டாக 5 ஆர் 6, நான் வந்து கரெக்டாக 5 வச்சுக்கிறேன். ஓகேவா? 5 வச்சோன்னே இதை என்ன பண்ணுறீங்க, இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி செகண்ட் ரொட்டேட் சிம்பிள் அதில் கரெக்டாக 45 வச்சுக்கிறங்க. கரெக்டாக 45 வச்சுக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஓகேவா? இதை என்ன பண்ணுறீங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி மேலே கொண்டு போங்க. ஓகே, மேலே கொண்டு போயிட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக்கிக்கிறங்க. ரொம்ப பெருசாக இருக்குன்னா கரெக்டாக அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அந்த மம்மண்டை லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ லைட்டாக நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிறீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த இது சூப்பராக செட் ஆகிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இந்த ப்ளஸ் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் இருக்கு பாருங்க, அதை சூஸ் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் போயிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? சூஸ் பண்ணிக்கிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை வந்து 3ஆவதை கிளிக் பண்ணி சின்னதாக்கிக்கிறங்க. ஓகேவா? எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக்கிக்கிறங்க. ஓகே, நான் கரெக்டாக இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். -25 -25 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் எவ்வளோ சின்ன டாட்டா இருக்குன்னு. இதை நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கிறங்க. கரெக்டாக அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்துக்குங்க எப்படி கரெக்டாக செட் ஆகிடுச்சின்னு பாருங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் சர்க்கிளை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறங்க. அடுத்து எண்டிங்கில் வெயிட் பண்ணுங்கள், நான் அதை வந்து எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஃபுல்லாத்தையும் இது ட்ராக் பண்ணிக்கிறங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால ட்ராக் பண்ண மறந்துட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சர்க்கிளை சூஸ் பண்ணிக்கிறங்க. என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறங்க. ஆட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் கொண்டு போயிட்டு ஒரு கீ ஃப்ரேம் இப்படி என்ன பண்ணுறீங்க, அப்படியே நீட்டாக நகருங்க. அப்படியே கரெக்டாக முடிகிறதோட இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் காப்பி எடிஷனால் சவுண்டு கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அந்த நகருது பாருங்களே, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணால். அடுத்து மறுபடியும் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ நான் போய்க்கிறேன். இந்த இமேஜ் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பூரா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. ஓகே, இதை கரெக்டாக செட் பண்ணிக்கிறங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஓகேவா? கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் ப்ளேயும் பண்ணி பார்த்து சூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? நீட்டாக செட் ஆகிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் இதை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கடைசியாக என்ன பண்ணுறேன், வாட்டர் மார்க் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் வாட்டர் மார்க் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என் வாட்டர் மார்க் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது எனக்கு கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். நல்லா கொஞ்சம் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா சின்னதாக்கிக்கிட்டு கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான இதுவும் பண்ணலாம். ஓகேவா? இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வீடியோக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு இந்த கலர் இருக்கு வருங்களே, இந்த கலர் உங்கள் என்ன கலர் சேஞ்ச் ஆகிட்டு வர்ற மாதிரி அது எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை டெலீட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் வந்து இது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் உங்கள் வேறு கலர் பார்த்தா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறங்க. நிறைய கலர் வந்துக்கிட்டே இருக்கிறதுனா இந்த மாதிரி பண்ணுங்கள். மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கிறங்க. போய்ட்டு ஹியூஜ் ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆரம்பித்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம், அப்புறம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு எண்டிங் கீ ஃப்ரேமும் ஃபுல்லாக நகர்த்திடுங்க. நீங்கள் நிறைய அந்த 3x 4xனா ஸ்பீடாக நகரும். அதே நீங்கள் 1x 2x வச்சிங்கன்னா ஸ்லோவாக இமேஜ் வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி நகருதுன்னு. இதுவும் சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய், see you.